எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நம்ம டேலியில் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். முதல் வேலையாக டெஸ்க்டாப்பில் உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கும். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+N. Ctrl+Shift+N போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். Ctrl+Shift+N போட்டால் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அதில் போய்ட்டு 123 பேட்ச்சு எக்ஸாம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபோல்டர் பேர் 123 பேட்ச்சு எக்ஸாம் அப்படின்னு போட்டு இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ், அல்லது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி Ctrl+C போட்டுட்டு நேராக வாங்க, டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணணும்? உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்லேருந்து நீங்கள் உங்கள் சம்மை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் நீங்கள் உங்கள் சம்மை அதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். நான் கொஸ்டின் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டேன். இதை போனீங்கன்னா உங்களுக்கு 123 பேட்சில் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இந்த 123 பேட்சில் உங்களுக்கு நான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டேன். போஸ்டட் நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஓப்பன் வித்தில் போயிட்டு கூகுள் ஷீட் அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் வித்து கூகுள் ஷீட் அப்படின்னு கொடுங்க. கூகுள் ஷீட்டாக ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஷீட்டை வந்து எக்ஸலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கூகுள் ஷீட்டை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபைலில் போய்ட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாரு. ஃபைலில் டவுன்லோடில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அதையும் கொண்டு வந்து அந்த ஃபோல்டரில் வச்சுங்க. எங்கள் எக்ஸாம் ஃபோல்டரில் வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சு. இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எனேபிள் எடிட்டிங், இதை வந்து எனேபிள் எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ச் 123 உங்கள்கிட்ட எக்ஸாம் இருக்குது. என்னப்பா டவுன்லோட் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? நான் அதை பார்க்குறேன். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அது ஏன் டவுன்லோட் பண்ண முடியல? ரைட் பர்மிஷன் இருக்கும். anyone with the link. இப்போ பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட். வருதாப்பா? டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் எப்படி பண்ணணும்னா ஃபைலில் போய்ட்டு டவுன்லோடில் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி அந்த டவுன்லோட் ஆன எக்ஸல் ஃபைலை கொண்டு வந்து நேராக உங்கள் ஃபோல்டரில் போட்டுக்கோ. இந்த இடத்துல இந்த ஃபோல்டரில் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. கம்பெனி பேர் வந்து இங்கே ரமேஷ் மில்னு கொடுத்துருக்கேன். ரமேஷ் மில் கிடையாது, உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் யுவர் நேம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து உங்கள் பேர் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னா உங்கள் பேர் ஸ்ரீனிவாசன் பேரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் கம்பெனி பேர். முதல்ல கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். 1/4/2025 க்ரியேட் கம்பெனி. இங்கே செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன்லேருந்து க்ரியேட் கம்பெனி பேக் ஸ்பேஸ் போய்ட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபை பாத்தில் நீங்கள் அந்த பாத் இருக்குல்ல எக்ஸாம், அதை காப்பி பண்ணிக்கல, அதை கொடுங்க. 2 வாட்டி கொடுங்க. இங்கே கம்பெனி பேர் ஸ்ரீனி பேரோல். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2025-26. இங்கே அட்ரஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓகேவா? அட்ரஸ்லாம் டைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 25. ஸோ என்ட்ரு கொடுத்து முதல்ல என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க.
எஸ்கேப் கொடுத்துட்டு முதல்ல இந்த கம்பெனியை ஷட் பண்ணுங்கள். ஷட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Alt-K H என்டர். கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா 1,00,000 இருக்குது. 1 போட்டு 5 0 1,00,000. என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலிலேருந்து Alt-K H என்டர். இது மாதிரி முதல்ல ஷட் பண்ணிவிடுங்க. ஷட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் ரீநம்பர் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரீநேம் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் பிரீத்தி பி அப்படின்னா உங்கள் நம்பர் 3,14,000. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. நேராக வாங்க இந்த ஃபோல்டரில் இந்த 1,00,000 இருக்குல்ல, அதை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் இந்த மாதிரி 3,14,000 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ டேலிக்கு வாங்க. இப்போ டேலிக்கு வந்து ஒரு வாட்டி எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பவும் எஸ்கேப் கொடுங்க. 2 வாட்டி எஸ்கேப் கொடுத்துட்டீங்க. இங்கே 3,14,000 சொல்லி காட்டும். இப்போ மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு F11 ப்ரெஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லா ஒர்க்கும் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி டிசேபிள் பண்ணுறது, காசு சென்டர் எனபிள் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேற்றுக்கு வந்து A to Z நம்ம வந்து சொல்லி காமிச்சிட்டோம். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பேக்கப் எப்படி எடுக்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கிறது. பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா Alt-Y டேட்டா என்ன பண்ணணும், Alt-Y டேட்டா. அதில் போயிட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பேக்கப் அங்கே போயிட்டு பேக்கப் அப்படின்னு எடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பார்த்து இது ரெண்டுமே ஒன்று தான். பேக் ஸ்பேஸ் கொடுங்க. உங்களுடைய பாத்து டெஸ்க்டாப்பில் வச்சுருப்பீங்க. உங்களுடைய பாத்து இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதுதான் உங்களுடைய பாத்து. இங்கே தான் உங்களுடைய பேக்கப் வரணும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல Ctrl-V 2 வாட்டி என்டர், இங்கேயே Ctrl-V என்டர் கொடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனி இங்கே பேக்கப் ஆகிடும். இந்த ஃபைலை நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. இதை போய்ட்டு ரீநேம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பேக்கப் ஃபைலை அப்படியே எடுத்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? அந்த பேக்கப் ஃபைலை அப்படியே எடுத்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. அதோட முடிஞ்சிச்சு உங்கள் வேலை. ஸோ உங்களுடைய 3rd எக்ஸாம் ஓவர். ரைட்டா? ஓகேவா? நன்றி, வணக்கம்.